ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜோரா குட்டிக்கு கிராஷ் கார்டும் சேடல் ஸ்டேவும் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக ஆர்டர் போட்டு வச்சுருந்ததுனால இப்போ அது வந்துருச்சு. நம்ம கிராஷ் கார்டு எடுத்துகிட்டு அது ஒன்றும் சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கி சண்டேன்றனால எங்கேயுமே கடையே இல்லை. வண்டி கீ ஆஃப் பண்ணுறா, ஒர்க் ஷாப்பே எங்கேயுமே இல்லை. அப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒர்க் ஷாப் வந்து நம்ம கிராஷ் கார்டு சேடல் ஸ்டே மாட்டிலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஜி வேற கேட்ட உடனே பெரிய வேலையாக இருந்தால் கொடுத்துடாதீங்க, சின்ன வேலையாக இருந்தால் கொடுங்க அப்படின்னா, நீங்கள் நட்டை கழட்டி மாட்டினா மட்டும் போதும் ஜின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒத்துக்க வச்சாச்சு. ஜி கத்தி தான் எடுத்துட்டு வர ஃபர்ஸ்ட். கத்தி வச்சுன்னா நம்ம கட்டாம வச்சிருப்போம். என் கை இப்போதான் நான் பிரிக்கிற ஸ்டைல பாரு, அதை பாருல என்ன. இந்தா கத்தி எடுத்துக்க. என்னது கத்தியா? பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி நீட்டுறியா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. பிரிக்கிறதா மட்டும் நல்லா தெளிவா பண்ணுவேன் மாப்பிள்ள. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நேரங்கள் கழித்து பிரிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜி வந்து இதை கழட்டிட்டு இருக்கிறாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். எத்தனைடா பிரிக்கிறது? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பண்றீங்க ரெண்டு பேரும்? இதுங்க சைடா அவ்வளவுதான். அவ்வளவுதான் பண்றேன். எந்த பசங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. மாட்டவரே கன்ஃபியூஸ்ல இருக்காரு. அங்க இருக்கே உள்ள இதை வச்சு மாட்டி விட்டுறலாம்ல, டைட் மட்டும் பண்ணி விட்டுறலாம்ல. டைட் பண்ணிடலாம்ல. முடிஞ்சு. சோடி முடிஞ்சு. நீங்க தான்டா டிரைவர், உங்க பஸ் தான்டா ஓட்டணும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுக்கற நட்டு வெல்டிங் வச்சா அங்க கொடுப்பாங்க. நட்டு எடுத்துட்டு 10ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் இல்லை, 10ஆம் நம்பர் தான் நினைக்கிறேன். நட்டு சேர்த்து ஆர்டர் போடலாம்ல. நட்டு இப்பதான் கூட வராதா? பரவாயில்லையே, தெளிவா பாத்துட்டாரு. சண்டேன்றனாலதான் கைஸ் பிரச்சனையே. சேலஸ் எப்படி கணேஷா புரியுது? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது எல்லாமே நம்ம ஆஃபர்ல தான் வாங்கணும், ரேட் ஜாஸ்தியா வாங்கல. விற்கிற வேலை புடுங்குற வேலை கணேசன் கரெக்டா பார்ப்பான். நம்பர் தெரியாத மாட்டினா. அப்போ இது மாட்டினா இது வந்து பின்னாடி ஒரு எல் கிளாம்ப் மாதிரி வரும். ஜி அழகா இருக்காருல்ல. தெளிவா ஃபிட் பண்ணியாச்சு. இங்க ஒன்று நட்டு போட்டாச்சு. இந்த இடத்துல இனி டைப் பண்ணல, டைப் பண்ணா போதும். இங்க ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்காரு. கணேஷா போய் பர்ஸ் எடுத்து வாடா. வீட்டுல பர்ஸ் எடுத்துட்டு வரல, சார்ஜ் கொடுக்கணும்ல. கஷ்டப்பட்டு மாட்டிட்டு இருக்கிறாரு. அடுத்து எங்க பெரிய ட்ரிப் கிளம்புறதா ஏதாவது ஐடியா இருக்கா கணேசா? உங்களோட தரப்புல இருந்து வாதம். எதுக்கு மாட்டிட்டு இருக்கோம் சொல்லு. சரி 7, 8 கொல்லமோட பிளான் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மாட்ட தெரியுமா? இப்ப பாடுறா எப்படி 2 மாட்டுவியா? நீ போட்டோ காமிடா, அப்பதான் மாட்ட முடியும். தம்பி 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 என்ன பண்றீங்க? இப்படி வருமோ? இருடா, இப்படி வருமோ? இப்படிடா பாருங்க. இந்த இடத்துல வரும்டா, இப்படி வரும். இந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட்ல வரும். என்னடா இது?
என்னடா நடக்குறீங்க? இந்த இடத்துல இன்னொரு ஹோல்ஸ் வருமே, இந்த இடத்துல ஹோல்ஸ் வருது பாரு. இந்த ஹோல்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆகி அந்த பெண்ட் மாதிரி கொடுத்தோம்னா இந்த பெண்ட் வந்து பெண்ட் பத்துமா கரெக்டா பாரு. அதெல்லாம் கரெக்டா பத்தும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி நம்பர் பிளேட் இண்டிகேட்டர்ல இடிக்கும்டா, அதுதான் பிரச்சனை. இண்டிகேட்டர் தூக்கி போடுறா. நம்பர் பிளேட் பின்னாடி நம்பர் தெரியாதுடா. இண்டிகேட்டர் தெரியுதா? இல்ல அப்புறம் என்ன? கேஸ் போட்டுருவாங்க. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா. சபரி கதறிட்டு இருப்பான் இந்த விளாக் வரும்போது. என்னை விட்டுட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வண்டிக்கு மாட்டிட்டு இருக்கோம் தானே. அப்புறம் என்ன? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, அவன் அப்படி நினைப்பான். சும்மா இப்ப இங்க மாட்டலாம், இங்க மாட்டலாம். இங்க வேணாம், கீழே மாட்டலாம், சினிமா இருக்கு, மேல ஒரே இதை மாட்டிக்கலாம். 4 வாங்கிருக்கலாம், 41 மாட்டிக்கலாம். நானா கம்பெனி வச்சிருக்கேன், மேனுபேக்சரிங் கம்பெனி. ஆர்டர் போட்டேன், அவன் கொடுத்தான். அது ஒண்ணு மிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இல்ல அது மொத்தமே அவ்வளவுதானு தெரியல. போட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு பாக்குறத வச்சு. இல்ல இது எதுக்கு? இதை இப்படி வச்சா மாட்டிக்க போறியா? இல்லடா, இப்படி மாட்டிக்கலாம்டா, நல்லா தான் இருக்கும். கால் வச்சுக்கலாம். இந்தியன் சூட் ஆச்சுன்னா அப்படிங்க காலத்துக்கு போட்டு அது வேணும், அதை எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு? எங்க வைக்க போற? எடுத்து வீட்டுல வைக்கணும். எங்க வைக்க போறேன்னா அடமான கடலையா? காமெடியும் வரல. 5300 எங்க இருக்கு? 1300 பரவாயில்ல. நம்ம போய் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னா? முக்கடம்ல கேட்டதுக்கு தெரியல. இப்ப நான் என்ன உட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இறக்கி தெரியும். நானும் மாடா இருந்தேன் உக்கடத்துல. ஆமா, நம்ம போய் கேட்டேன்ல கொட்டேஷன் கேட்கும்போது 3500 ரூபாய் கிராஷ் கார்டு. காலையில தான்டா பிறந்தவன், காலைல பிறந்தவன் எதுவும் கேட்காத. நான் இவ்வளவு பெருசா இங்க வச்சுக்கிறேன். தள்ளிட்டே போயிடுற போற எல்லாத்தையும் போறவங்களா எங்க பாதி ஸ்டிக்கருக்கான ஆஃப் ரோடு வெஹிக்கிள் 1000 ரூபா. 1000 ரூபா பண்ணி என்ன பண்ண போறீங்க? கர்ம மாட்டை தத்தையும் மனுஷை தத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்க. மொத்தமா வாங்கி முடிச்சாச்சு. கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் உள்ள போய் இறங்கினதுல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கிட்ட ஃபிட் ஆயிருச்சா அவ்வளவுதான் மேட்டர். பாத்தீங்கன்னா அதை மாட்டியாச்சு, இதை மாட்ட போறோம். அதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகி போச்சு. நாங்க பேசினதே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகி போச்சு. எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் பேசியிருக்கோம். அதுக்காண்டி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏதோ சொல்லிட்டு இருக்கான், என்ன தெரிகிறது? சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இவங்க மாட்டி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்து அங்கதான் போய் அவனுக்கு ட்ரீட் கேட்க போறேன். மாட்டினதுக்கு நீ குனிடா கொஞ்சம் நீயே கிடையாதா, தமிழ்கரை பேசுண்டா பையா. हिंदी पे தெளிவா நான் தான் हिंदी பேசுறேன். அப்ப நான் பையாவா? எந்திரியா ஒழுங்கா. मैं पैसा दे रहा हूं. हां என்ன पैसा दे रहा हूं? मैं पैसा दे रहा हूं. ரெண்டு வார்த்தை பேசு. அது कैसे हो भैया? அப்படினா நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க மலையாளம் சொல்லு 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 சொல்லு. இந்த வண்டி எடுத்து நான் போனா எவ்வளவு ஸ்பீட்ல போவேன்? ஒரு இது கேட்க கூடாதா? இது நான் தமிழ்ல சொல்றதுக்கே கஷ்டப்படுவேன் நானு. ஹிந்தில எப்படா சொல்லுவேன்? துப்பாக்கி துப்பா ஒரே துப்பாக்கி தானே? துபாய்க்கு போறியா? நோ ப்ராப்ளம், நோ ரோட். தலைகளா படிக்கிறேன். நோ ரோட் நோ ப்ராப்ளம். எதுல வண்டி ஓட்டுவேன்? பறக்க விட்டு ஓட்டுவேன். ஆஃப் ரோட் வண்டி எதுக்கு இருக்கு? ஃபியூச்சர்ல பெட்ரோல் பைக்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பெட்ரோல் பைக் தான் ஸ்டாப் பண்ண. பேட்டரி வண்டி வாங்கிடுவியா? அப்புறம் பெட்ரோல் வண்டியே இப்பதான் வாங்கியிருக்கேன். ஏன்டா பேட்டரி வண்டி பாட்டு எப்ப பேட்டரி வண்டி வாங்குறேன்? ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம கிராஷ் கார்டு மாட்டி முடிச்சாச்சு. சேடல் ஸ்டே வந்து பாதி முடிச்சாச்சு. கொஞ்சம் அந்த ஜிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஏன்னா அவங்க சண்டேன்றனால அவங்களும் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணிவிட்டு கூட மாட வேலை பார்த்துட்டு ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. அதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலே அதோட அவுட்புட் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன். உண்மையாலே அந்த மனுஷன் பொறுமையாக உட்காந்து வேலையை நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக கொண்டு போயிருப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. லவ் யூ கைஸ். பாய்.